இந்தோனேஷியன் ஹாரர் மூவிஸ் நான் உங்களுக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சூப்பரா எடுத்திருப்பாங்க. இந்த டைரக்ஷன் ஹாரர்லாம் எலிமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்தியால அதுவும் பாலிவுட்ல சரியான ஹாரர் சீரிஸ் வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சீரிஸை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஃபிளிக் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அவங்க சொந்த ஊர்ல இருந்து டெல்லிக்கு வராங்க. ஸோ டெல்லியில அவங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ அவங்க ஃப்ரெண்டு ஒரு கவர்மெண்ட் லேடிஸ் ஹாஸ்டல், அதாவது சிட்டிக்கு அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு ஹாஸ்டலை வந்து ரெஃபர் பண்றாங்க. ஸோ அந்த ஹாஸ்டல்ல ஒரு ரூம்ல அவங்க தங்குறாங்க. அந்த ரூம்ல வந்து ஏதோ ஒன்று இருக்குங்க. அவங்களுக்கு பர்சனலா ஹீரோயினுக்கு பர்சனலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்கனவே ஹாஸ்டல் நடந்திருக்கு. அண்ட் கரண்டா அந்த ரூம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து அப்படியே எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, கடைசியில அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட கதை. இப்போ 2026 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே சூப்பரா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 8 எபிசோடுமே வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல கூட போர் அடிக்காம சூப்பரா எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹாரர் எலிமெண்ட்ஸ் செமையா ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் அங்கங்க வந்து அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா எடுத்திருக்காங்க. அந்த மியூசிக்கே வந்து ரொம்ப இயரியா இருக்கும். செமையா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து அந்த படத்தோட த்ரில்லிங் இதை வந்து கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க. என்னென்ன இதுன்ட்டு ஸ்டோரி வந்து கடைசியில் நீங்க வந்து கடைசியில் ஒரு 2-3 எபிசோட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் உங்களுக்கு ஸ்டோரி அப்படின்ட்டு. ஆனாலுமே வந்து அந்த ஸ்டோரியை வந்து கரெக்டா கொண்டு போயிருக்காங்க கிளைமேக்ஸ் வரைக்குமே. அண்ட் உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஓகே ஃபைன், ஒரு நல்ல ஹாரர் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். படத்தோட டைரக்டர் வந்து பங்கஜ் குமார் அண்ட் சூரிய பாலகிருஷ்ணன், இவங்க 2 பேருமே வந்து சூப்பர் ஹஸ் டன் அ ரியலி குட் ஜாப். அண்ட் ஆல்சோ மியூசிக், எஸ்பெஷலி வந்து அலோகநந்தா அவர் அந்த ஏர்லி மியூசிக்னால தான் வந்து அந்த படம் பயங்கரமா அந்த சீரிஸ் ஃபுல்லாவே வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல வந்து இந்த ஹீரோயின் வந்து மோனிகா பன்வார், அவங்க வந்து மதுன்னு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவங்களுக்கு அந்த பேய் உள்ளார பிடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க வந்து பயங்கரமா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அண்ட் தட் இஸ் வெரி ரியலிஸ்டிக்கா இருந்தது. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு தரமான சீரீஸ், மறக்காம பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. until see you next time, bye bye.